சுவாமி வந்து யாரையும் தொடர்ச்சியா நாமம் சொல்லுங்கன்னு சொல்லி எதுவும் சொல்லலைங்க ஐயா. சுவாமி எப்பயுமே என்னை நினைச்சுக்கோன்னு சொல்லுவார். ரிமெம்பரிங் ஃபாதர் இஸ் லைஃப், ஃபர்கெட்டிங் ஃபாதர் இஸ் டெத். இதை சொல்லுவார். ஆனால் அந்த ஆனந்த உற்சாகத்தில், அந்த பரவசத்தில் வந்து சாமி தன் நாமத்தை சொல்லுவார், நாமத்தை சொல்லுவார். அந்த நாமத்தை சொல்லும்போது ஒரு பரவச நிலைமை ஏற்படும். அந்த பரவச நிலைமை தான் சாமிக்கு வேணும். அந்த பரவச நிலைமை வரந்தண்டியும் சாமி விடாமல் நாமத்தை சொல்லுவார். அந்த பரவச நிலைமை யாருக்கு வந்ததோ, அங்கே உட்கார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னா சாமி உடனே சிரிக்க ஆரம்பிப்பார். சிரிச்சுட்டு அப்புறம் வந்து பேச ஆரம்பிப்பார். நாமத்தை சொல்கிறதுனால பரவசம் வரணும். நாமத்தை சொல்கிறதுனால அகங்காரம் வந்துச்சுன்னா அங்கே சாமி விடாமல் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்க சொல்லுவார். விடாமல் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அந்த விடாமல் சொல்ல ஏதோ ஒரு சக்தி உங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு உங்களுக்குள்ள ஒரு ஈகோ வந்துடும். கொஞ்ச நாள் அந்த ஈகோ வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி உங்களுக்கு சில சக்திகள்லாம் இருக்கிறதா புலப்படும். அந்த சக்திகள் சேர்ந்த உடனே நீங்கள் சாமிகிட்ட வரதை விட்டுருவீங்க, சாமியே மறந்துடுவீங்க. அப்புறம் எங்கேயோ போவீங்க, உங்கள் சக்திகள்லாம் விரயம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் ஆள் அனுப்பிங்க. அப்புறம் மறுபடியும் திருப்பி வருவீங்க. மறுபடியும் விட்ட இடத்துல வந்து தொடரணும். இதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நாமத்தை உங்களுக்குள்ள ஐக்கியப்படுத்த பாருங்கள். நீங்களும் நாமமும் ஒன்றாக பாருங்கள். அந்த நாமமும் நாமியும் எப்படி ஒன்றா இருக்கோ அதே மாதிரி அந்த நாமியும் நீங்களும் ஒன்றாக பாருங்கள். உங்களை அவர்கிட்ட கரைச்சிடுங்க. அதுக்கு தான் நாமத்தை நினைக்க சொல்கிறது. சொல்கிறத விட நினைக்க சொல்கிறது தான் அதிகம் சாமி. ரிமெம்பர் திஸ் பெகர், மை ஃபாதர் வில் கைட் யூ. ரிமெம்பர் திஸ் பெகர், மை ஃபாதர் வில் ஹெல்ப் யூ. ரிமெம்பர் திஸ் பெகர், மை ஃபாதர் வில் கம் டு யுவர் ரெஸ்கியூ.